வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க மாறுவிரை குலமே. இரவினில் தவித்திட்ட பொழுதினிலே முழு நிலவாய் நிலமதில் நடந்தவனே. இடத்தலில் துடித்திட்ட பொழுதினிலே எங்கள் இதயத்தில் மலர்ந்திடும் சுடரொளியே. பாவம் நம்மிலே மறையாதோ, தேவன் பாதம் நெஞ்சிலே பதியாதோ. பாவம் நம்மிலே மறையாதோ, தேவன் பாதம் நெஞ்சிலே பதியாதோ. சோகங்கள் மறைந்திட அருள் புரிவாய். இதோ கடவுள் எனக்கு துணைவராயிருக்கின்றார், என் ஆண்டவர் என் வாழ்வுக்கு ஆதரவாயிருக்கின்றார். தன்னார்வத்தோடு உமக்கு பலி செலுத்துவேன். ஆண்டவரே, உமது பெயரை போற்றுவேன், ஏனெனில் அது நல்லது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அன்பார்ந்த சகோதரர் சகோதரிகளே, ஆண்டவருடைய சன்னிதானத்திலே கல்வாரி பலியிலே இணைந்து அருள் பெற வந்திருக்கிறவங்கள் எல்லோரையும் இயேசு ஆண்டவருடைய நாமத்திலே அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அவ்வப்போது ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கிற அவருடைய செய்தியையும் அறிகுறிகளையும் அறிந்து கொண்டு ஆண்டவருக்கு ஏற்றவர்களாக வாழ அவரது குரலுக்கு செவி சாய்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைய நாளிலே எமக்கு அழைப்பு விடுக்கிறார். எனவே அதற்குரிய ஞானத்தை இறைவன் எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியாக கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள், கடமையிலே தவறிய சந்தர்ப்பங்கள் எல்லாவற்றுக்காகவும் தாழ்ச்சியோடு ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக் கொள்ளுகின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக்க. உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் உளம் கனிந்து உம் அடியார்களாகிய எங்களில் உம் அருள் கொடைகளை பெருகச் செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி எறிந்து உம் கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைப்பிடிக்க செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியார் ஒன்றைப்பின் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கின்றார்? இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவதை கேளுங்கள். நீ எழுந்து மலைகளுக்கு முன்னிலையில் உன் வழக்கை சொல். குன்றுகள் உன் குரல் ஒலியை கேட்கட்டும். மலைகளே, மண்ணுலகின் நிலையான அடித்தளங்களே, ஆண்டவரின் வழக்கை கேளுங்கள். ஆண்டவருக்கு தம் மக்களோடு வழக்கு ஒன்று உண்டு.
இஸ்ரவேலோடு அவர் வாதாடப் போகின்றார். என் மக்களே, நான் உங்களுக்கு என்ன செய்தேன்? எதில் நான் உங்களை துயரடையச் செய்தேன்? எனக்கு மறுமொழி கூறுங்கள். நான் உங்களை எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்தேன். அடிமைத்தன வீட்டிலிருந்து மீட்டு வந்தேன். உங்களுக்கு முன்பாக மோசேயையும் ஆரோனையும் மிரியாமையும் அனுப்பி வைத்தேன். ஆண்டவரின் திருமுன் வரும்போது உன்னதரான கடவுளாகிய அவருக்கு எதை கொண்டு வந்து பணிந்து நிற்பேன்? எரிபரிகளோடும் 1 வயது கன்றுகளோடும் அவர் முன்னிலையில் வர வேண்டுமா? ஆயிரக்கணக்கான ஆட்டுக்கிடாய்கள், மேலும் பல்லாயிரக்கணக்கான ஆறுகளாய் பெருக்கெடுத்தோடும் எண்ணெய், மேலும் ஆண்டவர் விருப்பம் கொள்வாரோ? என் குற்றத்தை அகற்ற என் தலைப்பிள்ளையையும் என் பாவத்தை போக்க நான் பெற்ற குழந்தையையும் பலி கொடுக்க வேண்டுமா? ஓ மானிடா, நல்லது எது என அவர் உனக்கு காட்டியிருக்கின்றாரே. நேர்மையை கடைப்பிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கின்றார்? ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்கள் பதிலாக தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். 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 பலியிட்டு என்னோடு உடன்படிக்கை செய்து கொண்ட என் அடியார்களை என் முன் ஒன்று கூட்டுங்கள். வான்வழி அவரது நீதியை எடுத்து எம்பும். ஏனெனில் கடவுள் தாமே நீதிபதியாய் வருகின்றார். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். நீங்கள் கொண்டு வரும் பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை. உங்கள் எரிபலிகள் எப்போதும் என் முன்னிலையில் உள்ளன. உங்கள் வீட்டின் காளைகளையோ உங்கள் தொழுவத்தின் ஆட்டுக்கிடாய்களையோ நான் ஏற்றுக்கொள்வதில்லை. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். என் விதிமுறைகளை ஓதுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி? என்னுடன் படிக்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை? நீங்களோ ஒழுங்குமுறையை வெறுக்கின்றீர்கள். என் கட்டளையை தூக்கி எறிந்து விடுகின்றீர்கள். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். இவ்வாறெல்லாம் நீங்கள் செய்தும் நான் மௌனமாயிருந்தேன். நானும் உங்களை போன்றவரென எண்ணிக்கொண்டீர்கள். ஆனால் இப்பொழுது உங்களை கண்டிக்கின்றேன். உங்கள் குற்றங்களை உங்கள் கண்முன் ஒவ்வொன்றாய் எடுத்துரைக்கின்றேன். நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் இத்துணை நிலம். அல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவருடன் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 12 வசனங்கள் 38 42 வரை. அக்காலத்தில் மறைநூல் அறிஞர் சிலரும் பரிசேயர் சிலரும் இயேசுவுக்கு மறுமொழியாக,
போதகரே, நீர் அடையாளம் ஒன்று காட்ட வேண்டுமென விரும்புகிறோம் என்றனர். அதற்கு அவர் கூறியது, இந்த தீய விபச்சார தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு இறைவாக்கினரான ஜோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. ஜோனா 3 பகலும் 3 இரவும் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தார். அவ்வாறே மானிட மகனும் 3 பகலும் 3 இரவும் நிலத்தின் உள்ளே இருப்பார். தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் ஜோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் ஜோனாவை விட பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசு இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியிலிருந்து வந்தவர். ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அன்பார்ந்த சகோதரர் சகோதரிகளே, நற்செய்தியிலே மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் இயேசுவிடத்திலே அடையாளங்கள் கேட்கிறார்கள். இந்த கேள்வி சற்று விசித்திரமாக இருக்கிறது. அதனால்தான் இயேசுவும் சினம் கொள்கிறார், அவர்களை கடிந்து கொள்கிறார், அவர்கள் மீது சீற்றம் கொள்ளுகிறார். ஏனென்றால் இயேசு பல புதுமைகளை செய்தார். தண்ணீரை ரசமாக்கினார், பேய் பிடித்த பலரை அவர் குணமாக்கினார், நோய்களால் பீடிக்கப்பட்டவர்களை அவர் குணப்படுத்தினார், நடக்க முடியாதவர்களை நடக்கச் செய்தார், அப்பங்களை பலகச் செய்தார். இப்படியாக தெரியக்கூடிய விதமாக வெளிப்படையாக பல அடையாளங்களை அரும் குறிகளை ஆண்டவர் செய்து தம்முடைய வல்லமையை, தாம் யார் இறைவனுடைய மகன் என்பதை அவர் நிரூபித்து காட்டினார். அப்படி இருக்கிற பொழுதும் இந்த பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் இயேசுவை இந்த கேள்வியை கேட்கிறார்கள். ஏன் இந்த கேள்வியை அவர்கள் கேட்டார்கள் என்று சொல்லி நாங்கள் ஆழமாக சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், அவர்களுக்கு தெரியும் அவர் உண்மையிலேயே ஒரு இறைமகன், அவரிடத்திலே வல்லமை இருக்கிறது. ஆனால் அவர்கள் ஏதோ ஒன்றுமே தெரியாதவர்கள் போல தங்களை நல்லவர்களாக காட்டிக்கொள்ளவும், சமூகத்திலே அவர்கள் உயர்ந்தவர்களாக தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்காகவும் இந்த கேள்வியை அவர்கள் கேட்கிறார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் இயேசு நல்ல பதிலை கொடுக்கிறார். 2 முக்கியமான உதாரணங்களை கொடுத்து இஸ்ரேலிடத்தில் இருந்த ஜோனாவையும் சாலமோனையும் கொடுத்து, இந்த ஜோனா நினிவே நகர மக்களுக்கு அவர் அடையாளமாக இருந்தார். அவருடைய செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறினார்கள். ஆனால் நான் ஜோனாவை விட மிக பெரியவராக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவதன் அர்த்தம், என்னுடைய நற்செய்தியையும் நான் செய்த புதுமைகளையும் கேட்டு இவர்கள் மனம் மாறவில்லை என்று சொல்லி அவர்களை ஆண்டவர் கடிந்து கொள்கிறார். மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், கடந்த சில நாட்களுக்கு முன் நாங்கள் வாசித்த நற்செய்தியிலே சீடர்கள் ஓய்வு நாளிலே கதிர் கொய்கிறார்கள். அந்த நிகழ்விலே கூட ஆண்டவர் சொல்கிறார், ஓய்வு நாளிலே குருவானவர் போய் கோவிலிலே பணி செய்வது தடுக்கப்படவில்லை, அவர் செய்கிறார். அதே மாதிரி தான் இங்கே இருக்கின்றவர் கோவிலை விட மிக பெரியவர். இன்றைய நற்செய்தியிலே இங்கே இருக்கிற நான் ஜோனாவை விட பெரியவர் என்று சொல்லி தன்னை ஏற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். இந்த நிகழ்வு எங்களுடைய வாழ்விலும் ஏற்பட்டிருக்கலாம். சிலரை பார்க்கிற பொழுது சினமாக இருக்கும், ஏதோ வழியில் நல்ல மனிதர்கள் போல காட்டிக்கொள்வார்கள், ஒன்றுமே நடக்காத போல இருப்பார்கள், எல்லாத்தையும் செய்துவிட்டு. அப்படி போன்றவர்களைத்தான் ஆண்டவர் இயேசு இன்றைக்கு புடமிட்டு காட்டுகிறார், சுட்டி காட்டுகிறார். நீங்கள் இன்றைய உங்களுக்குரிய நாள், இன்றைய பதிலுரை பாடலிலே சொல்லப்பட்டதைப் போல தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டுகொள்வார்கள். இன்றைய நாளிலே எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஆழமான செய்தி இதுவாகத்தான் இருக்கிறது. தம்முடைய வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாகிய நான் தரும் மீட்பை கண்டுகொள்ளுவீர்கள், இல்லை என்று சொன்னால் நீங்கள் அழிந்து போவீர்கள். நேற்றைய நற்செய்தியில் ஆண்டவர் சொன்னதைப் போல அந்த களைகளையும் பயிர்களையும் வளரவிடுங்கள், இறுதியிலே அறுவடை செய்கிற நாட்களிலே அந்த களைகளை புடுங்கி சுட்டரிப்பதற்காக அவர்கள் கொண்டு போய் கட்டுக்களாக கட்டுவார்கள். அதே போலதான் தீயவர்களுக்கும் நடக்கும் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கையை கொடுக்கிறார். எனவே ஆண்டவருக்கு பிரியமான சகோதர சகோதரர்களே, எங்களுடைய இதயத்தை நாங்கள் கடினப்படுத்திக் கொள்ளாமல்
ஆண்டவரது குரலுக்கு செவி சாய்க்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து மன்றாடுவோம். காணிக்கையாய் எனக்கு உணர்ந்தேனே பாய்துவார் என்னையே பாய்துவார் கள்ளமில்லா மனம் கொணர்ந்தேனே பாய்துவார் இதையே பாய்துவார் கரம் நீட்டி என்னை தாங்கி உனதாக்க வேண்டும் ஏற்றுக்கொண்டு என் வாழ்வில் மாற்றம் தர வேண்டும் கரம் நீட்டி என்னை தாங்கி உனதாக்க வேண்டும் ஏற்றுக்கொண்டு என் வாழ்வில் மாற்றம் தர வேண்டும் காணிக்கையாய் என்னை கொணர்ந்தேனே பாய்துவா என்னையே பாய்துவா தினம் தினமும் வழி நடத்தி என்னை காக்கின்றாய் சோகம் வந்து சூழும் போது என்னை தேற்றினாய் தினம் தினமும் வழி நடத்தி என்னை காக்கின்றாய் சோகம் வந்து சூழும் போது என்னை தேற்றினாய் தனிமை வந்து வாட்டும் போது கரம் பற்றினாய் தனிமை வந்து வாட்டும் போது கரம் பற்றினாய் தந்தேன் என்னை நன்றி பலியாயிருப்பாய் தந்தேன் என்னை நன்றி பலியாயிருப்பாய் சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். கொள்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையானத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகள் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெறச் செய்தீர். ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறை பற்றுள்ள அடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கும் பயன்பட செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அளித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தை அவர் உம்மிடம் முன்னேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவென்றே சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக்க. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து இறந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள்,
ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் மது ரவினை அழைத்திடுகின்றோம், மது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்பினையால் பயிற்சி பெற நாம் நமது தேவைகளுக்காக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உன்னை மட்டும் சுவாசிப்பேன். இந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல், நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல், என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். எந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசித்தேன். இந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசித்தேன். இதோ நான் கதவு அருகில் என்று தட்டிக் கொண்டிருக்கின்றேன். யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் அவரோடு உள்ளே சென்று அவரோடு உணவு அருந்துவேன், அவரும் என்னோடு உணவு அருந்துவார் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி செவிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்லச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அவர் தரும் அமைதியிலும் சென்று வாருங்கள். இறைவனுக்கு நன்றி. அம்மா அம்மா மரியே, அருளாளங்கள் தாயே, இருளை நீக்கும் ஒளியே, இகமே தந்த வழியே, அம்மா மரியே, அருளாளங்கள் தாயே, மறைபணி செய்யும் விரையடியார்க்கு ஒரு துணை நீயானாய். மறைபணி செய்யும் விரையடியார்க்கு ஒரு துணை நீயானாய். இல்லங்கள் தோறும் இன்னலின் போதும் இயேசுவுடன் நீயும் வந்தாய். இல்லங்கள் தோறும் இன்னலின் போதும் இயேசுவுடன் நீயும் வந்தாய். அம்மா மரியே, அருளாளர்கள் தாயே,
அம்மா மாமரி அருளாளங்கள் தாயே நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.